அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்ய சு-30 MKI அதன் விமானப்படையின் முதுகெலும்பாக உள்ளது. MiG-21, MiG-29, மிராஜ் 2000 மற்றும் ரஃபேல் போன்ற மாடல் உட்பட தோராயமாக 500 போர் விமானங்களில் 260க்கும் மேற்பட்ட யூனிட்டுகளுடன் சு-30 MKI முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவும் தேஜஸில் தீவிரமாக முதலீடு செய்து அதன் ஆர்டர்களுக்கு $7.7 பில்லியன் ஒதுக்குகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் சு-30 உற்பத்தி உரிமத்தின் கீழ் இந்தியாவில் நடைபெறுகிறது. 1990களின் பிற்பகுதியில் ரஷ்யாவில் இருந்து விநியோகம் தொடங்கியது. இது இந்த ஜெட் விமானங்களின் நவீனமயமாக்கலை இந்திய விமானப்படைக்கு முக்கியமானதாக்குகிறது. இருப்பினும் இந்த பாதையில் செல்ல மாஸ்கோவுடன் பேச்சுவார்த்தைகள் மற்றும் தடைகளுக்கு சாத்தியமான வெளிப்பாடு தேவை. இதன் விளைவாக சு-30 MKI மேம்படுத்தல்களை சுதந்திரமாக கையாள இந்தியா நீண்ட காலமாக தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. உதாரணமாக, இந்த ஆண்டு ஜூலை இறுதிக்குள் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் 83 விமானங்களின் முதல் தொகுதியை புதுப்பிப்பதற்கான திட்டம் மற்றும் பட்ஜெட்டை கோடிட்டு காட்டியது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் கருத்துப்படி இந்த முயற்சிக்கு $7.5 பில்லியன் தேவைப்படும். இது வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு செலவுகள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது. குறிப்பாக இத்திட்டத்தில் சு-30 MKI புதிய இந்திய அஃபா விருப்பாக்சா ரேடாருடன் பொருத்துவது, உள்நாட்டில் உள்ள மின்னணு அமைப்புகளை முழுமையாக புதுப்பித்தல் மற்றும் விமானத்தை விருப்பமான இயந்திரங்கள் கொண்டு மாற்றுவது ஆகியவை அடங்கும். இந்த மேம்படுத்தல் புதிய ஆயுதங்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட பதிப்புகளுடன் இயந்திரங்களை மாற்றுவதை உள்ளடக்கும். இந்த முயற்சிகள் இந்தியாவின் சொந்த 5ஆம் தலைமுறை போர் விமானமான ஆம்காவின் வளர்ச்சியுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன. அதன் வடிவமைப்பு ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, ஏனெனில் இரண்டு திட்டங்களுக்கும் இடையில் பல தீர்வுகள் தரப்படுத்தப்படும். சுமார் 15 ஆண்டுகளில் 84 விமானங்களை புதுப்பித்தல் மற்றும் நவீனமயமாக்கல் செயல்முறை 7 ஆண்டுகள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற ஆதாரங்கள் 2034ஆம் ஆண்டுக்குள் முடிக்க இலக்காக கொண்டு ஆண்டுக்கு 25 விமானங்கள் வரை விரைவான புதுப்பித்தல் விகிதத்தை பரிந்துரைக்கின்றன. ரஷ்ய சு-30 MKIயின் உரிமம் பெற்ற உற்பத்தியாளரான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்த வேலையை செய்யும். இருப்பினும் இந்தியா ஏற்கனவே ஏற்றுமதி செய்யும் வேகமான நவீனமயமாக்கல் விருப்பங்களையும் கொண்டுள்ளது. மலேசியாவின் சு-30 MKM-ஐ நவீனமயமாக்குவதற்கு இந்தியாவும் மலேசியாவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டார தகவல் தெரிகிறது. மலேசியாவில் 18 விமானங்கள் உள்ளன. மேம்படுத்தப்பட்ட பதிப்பு ரஷ்யாவுடன் இணைந்து தயாரிக்கப்படும் பிரம்மோஸ் ஏவனையை ஒருங்கிணைத்து சில பாகங்களுக்கு பதிலாக புதிய இந்திய தயாரிப்புகளை கொண்டிருக்கும். இதற்கிடையில் உதிரி பாகங்களை சப்ளை செய்வதன் மூலம் மலேசியா சு-30 MKM-க்கு இந்தியா ஏற்கனவே தொழில்நுட்ப ஆதரவை வழங்கி வருகிறது. ஆர்மீனியா தனது 4 சு-30 விமானங்களை இந்தியாவில் நவீனமயமாக்கும் ஆர்வத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தகவல் ஜனவரி 2023 முதல் பரவி வருகிறது. ஆனால் இப்போது தரங் சக்தி 2024 சர்வதேச பயிற்சியில் ஆர்மேனிய தூதுக்குழுவை வழிநடத்தும் ஆர்மேனிய விமானப்படை கர்னல் ஹோவன்னஸ் வர்த்தன்யன் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இந்த போரில் அணு ஆயுதத்தை ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் கையில் எடுக்கலாம் என்று தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அணுகுண்டு வீச ரஷ்யா முழுவீச்சில் தயாராகி வருவதாகவும் அணுகுண்டு வீசுவதற்கான இடத்தை ரஷ்யா தேர்வு செய்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 2.5 ஆண்டுகளாக போர் தொடுத்து வருகிறது. இந்த போர் நடவடிக்கையால் ரஷ்யா மீது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதித்துள்ளன. அதோடு ரஷ்யாவை எதிர்க்க தேவையான அனைத்து வகையான உதவிகளும் அமெரிக்கா சார்பில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை கோபப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் தலையிடக்கூடாது, ஏனென்றால் எங்களிடம் அணு ஆயுதம் இருப்பதை மறந்துவிடக்கூடாது என ரஷ்யா கூறி வருகிறது. அதாவது
உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி செய்தால் அணுகுண்டு வீசுவோம் என்பதை வெளிப்படையாக கூறாமல் மறைமுகமாக ரஷ்யா தெரிவித்து வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது ரஷ்யா அணுகுண்டை வீசுவதற்கு முழுவீச்சில் தயாராகி வரும் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ரஷ்யா உக்ரைன் போருக்கு நடுவே ஆர்டிக் பகுதியில் அணுகுண்டை வீச ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக தி டெய்லி செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ரஷ்யாவின் அணுகுண்டு சோதனை தளத்தின் இயக்குனர் ரியல் அட்மிரல் ஆண்ட்ரே சினிட்டின் அவர்கள் முக்கிய தகவலை தெரிவித்துள்ளார். அவர் ரஷ்யாவின் ரோசிஸ்கயா கெசட்டா செய்தி நிறுவனத்திடம் கூறிய தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஆர்டிக்கில் நம் நாட்டின் பாதுகாப்பு கருதி பல்வேறு ஆயுத சோதனைகள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இதற்கான ஆய்வகம் தயாராக உள்ளது. சோதனைக்கான அனைத்து வசதிகளும் ரெடியாக இருக்கிறது. பணியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தயாராகி உள்ளனர். தற்போது வெளிநாடு உளவுத்துறை நாங்கள் தேர்வு செய்ய இடத்தை கண்காணித்து வருகிறது. நாட்டுக்குள் நடைபெற உள்ள நாச வேலை மற்றும் உளவு பார்க்கும் நபர்களை தடுப்பதில் உறுதியாக இருக்கிறோம். தற்போதைய சோதனை என்பது அணு ஆயுதம் இல்லாத வகையில் நாட்டை பாதுகாக்க தேவையான பிற ஆயுதங்களுக்கான சோதனையாக இருக்கும். அதேபோல் அந்த இடத்தில் உள்ள உள்கட்டமைப்புகளை சோதிக்கும் வகையில் இந்த சோதனை இருக்கும். இது முழுக்க முழுக்க ரஷ்யாவை பாதுகாப்பதற்காகத்தான் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதிபர் புதின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தால் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ரஷ்யாவின் அணுகுண்டு சோதனை தளத்தின் இயக்குனர் ரியல் அட்மிரல் ஆண்ட்ரே சினிட்டின் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன ஆர்டிக் இடம் என்பது ரஷ்யாவில் உள்ளது. ரஷ்ய சார்பில் இந்த இடம் 1990க்கு முன்பு அணு ஆயுத சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டது. 1990க்கு பிறகு இந்த இடம் அணுகுண்டு சோதனைக்கு பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் தற்போது அந்த இடத்தை ரஷ்யா தேர்வு செய்து சோதனை நடத்த முடிவு செய்துள்ளது. இதனால் நிச்சயம் ரஷ்யா அணு ஆயுத சோதனையை தான் மேற்கொள்ளும் என கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி உக்ரைனுக்கு உதவும் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை மிரட்டும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது ரஷ்யாவின் அணுகுண்டு சோதனை தளத்தின் இயக்குனர் ரியல் அட்மிரல் ஆண்ட்ரே சினிட்டின் அவர்களின் பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதாவது அணு ஆயுத சோதனை நடந்த இடத்தில் நாட்டை பாதுகாக்கும் வகையில் வெடிபொருட்களை வெடிக்க வைத்து சோதனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் கூறினாலும் கூட உக்ரைன் மீதான போர், உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உதவி வருவது உள்ளிட்டவற்றால் ரஷ்யா அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளலாம் என அஞ்சப்படுகிறது. இதனால் அமெரிக்கா, உக்ரைன் உள்பட பல நாடுகள் ரஷ்யாவின் அடுத்த கட்ட நகர்வை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அது மட்டுமின்றி ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை என்பது 3ஆம் உலகப் போருக்கு அச்சாரமாக அமைகிறதா என்ற பெரிய கேள்வியும் எழும்பியுள்ளது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.